போலீஸ் வந்திருக்கு. என்ன சார், என்ன இந்த நேரத்துல என்ன விஷயம்? என்ன விஷயமா? உங்க பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுமா? சார் என்ன பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? டாடி, டாடி, எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? என்ன வேணுமா உங்களுக்கு? சார் என்ன விஷயம்? வா ராஜா வா, நடராஜா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார் நான் ஸ்டேஷன்? நான் என்ன தப்பு பண்ண? முதல் மனைவி இருக்கும்போது அவளோட சம்மதம் இல்லாம ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினா என்ன தப்போ அதே தப்பு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. சார், எனக்கு முதல் மனைவி கடைசி மனைவி எல்லாமே ரேகா தான். அப்ப பாஞ்சாலி யாரு? அவங்க தானே உங்க முதல் மனைவி. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், பாஞ்சாலி தான் ராஜாவோட முதல் மனைவிங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்? அத கோர்ட்ல
ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க. அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரும்போது அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம வருவோமா? கான்ஸ்டபிள், வாரண்ட கூடியா? இந்தாங்க சார். ராஜா, என்னப்பா வாரண்ட் இருக்கிறது உண்மையா? ஆமா டாடி. ராஜா நல்லவரு, அவரை விட்டுருங்க. என்னங்க, பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன். சார், எங்க பையன் எங்கேயும் ஓட மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. விட்டுருங்க, காலையில நான் வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வரேன். என்ன சார், நைட்டோட நைட்டா உங்க பையனை சிங்கப்பூர் மலேசியான்னு அனுப்பிட்டு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கா? ராஜா, நட ஸ்டேஷனுக்கு. கான்ஸ்டபிள், விலக மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர், விலங்கெல்லாம் மாட்ட வேண்டாம், நானே ஸ்டேஷனுக்கு வரேன். இன்ஸ்பெக்டர், இதனால் நீங்க பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன சார், என்ன போலீஸைய மிரட்டினீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டுருவேன். டாடி, விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார், ஒரு நிமிஷம் இருங்க. அழாதீங்கம்மா, யாரும் அழாதீங்க, நான் இருக்கேன். தமிழ்நாட்டிலே பெரிய வக்கீலா வச்சு நாளைக்கே என் பிள்ளைய நான் வெளியில கொண்டு வரேன். அழாதீங்க, உள்ள போங்க. ரேகா, அழாதம்மா. என்ன ரேகா இந்த நேரத்துல? ராஜா, என்ன ராஜா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? அது இல்ல உமா. வேற என்ன ரேகா? இன்னைக்குதான் எங்களுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு? வீட்டுக்குள்ள திடீர்னு போலீஸ் வந்து பாஞ்சாலி ஏமாத்திட்டு என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ரேகா சொல்ற? அது எப்படி முடியும்? வேலைக்காரி சரசுவ வச்சு பாஞ்சாலி எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்க விடாம தடுத்துட்டு இருந்தா. ராஜா இன்னைக்கு காலையில தான் கண்டுபிடிச்சாரு. அப்படியா? ஆமா உமா. அதனால பாஞ்சாலி ஆத்திரமாயி இப்படி பண்ணிட்டா. ப்ளீஸ் உமா, நீதான் ராஜாவை எப்படியாவது ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே ரேகா, எந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்கன்னு தெரியுமா? தெரியல. ஆனா மதன் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாரு. ராஸ்கல், பாஞ்சாலிக்கும் இந்த மதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இதுல உறுதி ஆயிடுச்சு. ஓகே, அது திருவான்மியூர் ஸ்டேஷன் தான். நீ கவலைப்படாத ரேகா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? ரேகா, 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 என்ன இதெல்லாம்? இது என் ராஜாவை சந்தோஷப்படுறதுக்காக நான் நடிச்சது.
லாக்அப்ல வச்சு பூட்டுறதுக்கு. சார், உங்களை மரியாதையா நடத்தணும்னு மேலிடத்து உத்தரவு. ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன மதன், போன காரியம் என்னாச்சு? அமோகம்மா. லாக்அப்பில் ராஜா. ஆஹா, நீங்க இப்படி ஓஹோன்னு சிரிச்சு நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. மதன், நீங்க சினிமாவுக்கு கதை எழுத போலாம். சும்மா சினிமா பட டைட்டில் மாதிரி நச்சன்னு சொல்றீங்க. மேடம், எல்லாம் உங்க ட்ரைனிங் தான். மதன், நான் ராஜாவோட கொஞ்சம் பேசணுமே. அதுக்கு என்ன மேடம், பேசிட்டா போச்சு. இப்பவே கொடுத்துறேன், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. உங்க கூட பேசணுமா? யாரு? உங்க முதல் மனைவி. ராஸ்கல். உங்ககிட்ட பேச மறுக்கிறாரு மேடம். என்ன மதன் நீங்க? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ராஜா கிட்ட கொடுங்க. மறுபடியும் உங்க மனைவி உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. நான் எதுக்காக அவகிட்ட பேசணும்? நான் மனுஷங்க கிட்ட மட்டும் தான் பேசுவேன். மதன், ராஜாவோட அடி மனசுல இருந்து வர சத்தத்தை இப்ப நான் கேட்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இப்ப பாருங்க சார், மேடை எவ்வளவு பிரியமா கேக்குறாங்க. பேசுங்க சார். கான்ஸ்டபிள் சார், அந்த ஹேண்ட் கப்பையும் ஸ்டிக்கையும் எடுத்துட்டு வாயா. சாரி சார். பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சட்ட மீறி என்ன அடிக்கிறீங்க. நீ நல்லா தானே பேசுற, அப்புறம் ஏன் உன் மனைவி கிட்ட பேச மாட்டேங்கிற? பேச மாட்டேன். மனுஷியே இல்ல, ஒரு பொம்பளை ரவுடி. மதன், சத்தம் இன்னும் அடி மனசுல இருந்து வரவே இல்லையே. இப்ப பாருங்க மேடம். மதன், ப்ளீஸ் பீ இன் யுவர் லிமிட்ஸ். மேடம், உங்க ஹஸ்பண்டோட குரல் நல்லா கேக்குதா? குரல் நல்லா கேக்குது. இருந்தாலும் நான் கட்டிக்க போறவர் ஜெயில கஷ்டப்படுறாரே நினைச்சா வேதனையா இருக்கு. இருந்தாலும் குரல் இன்னும் சத்தமா கேட்கணும். ஓகே மேடம். மதன், ஒரு நிமிஷம். அடிங்க, ஆனா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா அவர் என்னோட புருஷன். சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. கான்ஸ்டபிள் சார், வீட்டை கலப்பியா? ஓகே சார். ஏய் ஏய் பேசுடா. ஏய் பேசுடா. 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 நிறுத்துங்க. என்ன மதன், அவர் அப்படி என்ன கிரிமினல் குற்றம் செஞ்சிட்டாரு? மேடம், இவன் உங்க சிஸ்டர் ரேகாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால பாஞ்சாலின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா மேடம். இருக்காது. இப்படி ஏமாத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது கிரிமினல் குற்றமா உங்களுக்கு தெரியலையா? மதன், ராஜா நல்லவர். அந்த பாஞ்சாலி வேணும்னு பழி சுமத்தி இருக்கா. நோ 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 நோ. அத நீங்க சொல்லாதீங்க. ராஜா நல்லவனா கெட்டவனான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும்.
என்ன மதன், நீங்க பாஞ்சாலி பக்கம் சாஞ்சி பேசுற மாதிரி தெரியுது. மேடம், நான் யாரு பக்கம் ஆதாரம் இருக்கோ அவங்க பக்கம் தான் பேசுறேன். சரி மதன், நீங்க ராஜாவை ஜாமீன்ல என் பொறுப்புல விடுங்க. சாரி மேடம், கோர்ட் ஆர்டர் இருந்தா விடுறேன். மதன், இன்னைக்கு சண்டே, அதனால ஆர்டர் உடனடியா கிடைக்கல. பர்சனலா நான் கேரண்டி தரேன். நீங்க சொல்ற டயத்துல கோர்ட்டுக்கு நானே அழைச்சிட்டு வரேன். சாரி மேடம், எஃப்ஐஆர் போட்டு வாரண்டோட தான் கைது பண்ணிருக்கோம். நீங்க ராஜாவை விசாரணைங்கிற பேர்ல அடிக்க கூடாது. இந்த ஸ்டேஷனுக்கு நான் இன்ஸ்பெக்டர், நீங்க இல்ல. சட்டம் பேசுறதா தான் உங்க ஸ்டேஷன்ல வச்சுக்கங்க. இனி நான் ராஜாவை அடிக்கல, நீங்க போலாம். சாரி ராஜா. இது வேணுனே செஞ்ச திட்டமிட்ட சதி. இதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. உங்க தங்கச்சி ரேகாவை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் ராஜா. பாஞ்சாலி, பாஞ்சாலி, பாஞ்சாலி. ராஜா, ராஜா, ராஜா.